ஒரு விந்து என்கிற விதையை கற்பம் என்கிற கரு என்கிற நல்ல நிலத்தில் அது விதைக்கப்படுகிறது. அது கருவுற்று குழந்தையாக பூமியிலே பிறக்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். நாமும் நிலத்தில் ஒரு விதையை விதைக்கிறோம். அது வளர்ந்து நமக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே போல தான் நம்ம ஆண்டவர் அவருடைய கரத்திலே இருக்கிற விதையை, விந்து என்கிற விதையை நல்ல நிலம் என்கிற கருவிலே கற்பத்திலே விதைத்து அது அந்த குழந்தை வளர்ந்து அது பலனை கடவுளுக்காய் கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாமும் நிலத்திலே விதைக்கிற விதை வளர்ந்து நன்றாக இருந்தால் அதற்கு எரு வைத்து அதுக்கு தண்ணீர் பாய்த்து நாம் பராமரிப்போம். அதுவே அந்த செடி, அந்த தோட்டம் பூச்சிகளால் நிறைந்து, புழு பூச்சிகளால் நிறைந்து நோயுற்று இருந்தால் நாம் அதை அழித்து விட்டு அதை அழிக்க தான் நம்ம முயற்சி செய்வோம். அதே போல் தான் ஒரு தோட்டக்காரராகிய நாம் என்ன நினைக்கிறோமோ, அதே போல் இந்த உலகத்தை உண்டாக்கின இந்த பெரிய தோட்டத்தின் அதிபதி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் அவருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தில் சந்ததிகளையும் ஜனங்களையும் கர்த்தரே உண்டாக்குகிறார், கர்த்தரே பிறக்க வைக்கிறார், கர்த்தரே வாழ செய்கிறார், கர்த்தரே வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு பிடிக்காமல் நம்ம செய்கிற பொல்லாப்பின் நிமித்தம் கர்த்தரே அவருடைய கோபத்தின் நிமித்தம் மனுகுலத்தையும் மனிதரையும் கோபம் கொண்டு அழிக்கிறார். இது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, இது மாறாதது. ஆனபடினாலே கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம், பிரியமுள்ள பிள்ளைகளாக இருப்போம், பாவங்களை வெறுப்போம், நீதியை பின்பற்றி நீதியை விரும்பி அதிலே நாம் நடப்போம். ஆமென். அல்லேலூயா.